இந்த வீடியோவில் நம்ம உடம்புக்கு இரும்பு சத்தையும் கால்சியத்தையும் அள்ளி கொடுக்குற ஒரு எனர்ஜி பூஸ்டர் லட்டை தான் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த 4-in-1 லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1 கப்பு வேர்க்கடலை அல்லது நிலக்கடலை பச்சையாக எடுத்துக்கோங்க. அதை ஒரு கடாயில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் கடையில் வறுத்த கடலைன்னு சொன்னாலே தருவாங்க. அதை நீங்கள் வாங்கி செஞ்சிங்கன்னா நல்லா வறுத்திருக்க மாட்டாங்க. சீக்கிரம் எண்ணெய் பிசுப்பு வந்துடும், கெட்ட வாடை வந்துடும், சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால பச்சை கடலையாக வாங்கி நம்ம வறுத்து நம்ம செய்யும்போது குழந்தைங்களுக்கு செரிமான பிரச்சனையும் வராது. ஏன்னா நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி நீண்ட நாள் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. நமக்கு வெளியில் கருப்பாக கருகி போன மாதிரி இருக்கலாம், ஆனால் உள்ளே வேகாது. அதனால் நீங்கள் நல்லா வறுத்தா தான் உள்ளுக்குள்ளே நல்லா வேகும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கணும் சிம்மில் வச்சே. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வறுத்தாச்சு. அடுத்து நம்ம ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலையை பெருசாக வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 30 செகண்ட் நம்ம ஹீட்டில் வறுத்தா போதும். இதுக்காகனா மிக்சியில் கொஞ்சம் ஈஸியாக அரைப்படும், அதுக்காக நம்ம லைட்டாக வறுக்கணும். இந்த உருண்டையில் நம்ம சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளும் எக்கச்சக்க மருத்துவ குணம் கொண்டதுங்க. இனி அடுத்து ஏலக்காய், 3 ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கணும். அதில் தோலை நீக்கிட்டு வெறும் விதையை மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த ஏலக்காய் எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா, ஒன்று வாசமாக இருக்கும், இன்னொன்று நமக்கு செரிமானத்துக்கு உதவும். இந்த நிலக்கடலையில் அதிகமான புரோட்டீனும் நல்ல கொழுப்பும் இருக்கிறதுனால செரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுக்காக இந்த ஏலக்காய் நம்ம சேர்க்குறோம். இப்போ பொட்டுக்கடலையே வறுத்தாச்சு, அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சிடலாம். அடுத்து 1/4 கப் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இதுதான் கால்சியம். இந்த பன்னீர், பால், கேழ்வரகு அதெல்லாம் தாண்டி முதல் இடத்துல, அதாவது நம்ம கால்சியம்ஸ் உணவுகள்லேயே முதல் இடத்துல இருக்கிறது இந்த எள்ளு தான். ஆனால் இந்த எள்ளில் கால்சியம் இருக்குன்னு நிறைய பேத்துக்கு தெரியறதே கிடையாது. பொட்டுக்கடலை மாதிரி தான் இதுவும். ஒரு 30 செகண்ட் வதக்குனா போதும். நல்லா வாசமாக பொரிஞ்சு டப்பு டப்புன்னு வெடிக்கும். அதுதான் கரெக்டான பக்குவம். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எள்ளை எடுத்து ஆற வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சிடலாம். இப்போது உங்களுக்கு வேர்க்கடலை தோல் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தோலை நீங்கள் நீக்கிடலாம். தோல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம நல்லா நைஸாக அரைச்சிருவோம். இப்போது மண்டை வெல்லம் அல்லது அச்சு வெல்லம் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ தான் நான் ஒரு முக்கியமான டிப்ஸை சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா உங்களுக்கு சரியாக அரைக்க முடியாது லட்டுக்கு. நீங்கள் முதல்ல வெல்லத்தை தான் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுக்கணும். ஏன்னா வெல்லம் ஆல்ரெடி நமக்கு கட்டி கட்டியாக இருக்கும். அதை நம்ம மொத்தமாக சேர்த்து அரைக்கும் போது மொத்தமாக பிளேடும் உடஞ்சி போயிடும், சரியாக அரையும் படாது. அதனால் ஃபஸ்ட்டு வெல்லத்தை நல்லா அரைச்சி எடுத்துட்டு நைஸாக, அதுக்கப்புறம் நம்ம மித்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போடணும். இப்போ 2வது டிப்ஸ் என்னென்னா, மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு ஒரே ஓட்டில் ஓட்டி எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கவும் முடியாது, ஃபுல்லாக ஒட்டிக்கிறோம் மிக்ஸி ஜாரில். அதனால 2 பேட்சாக பிரித்து எடுத்துகிட்டு ஒரு பேட்சை போடும் போது பல்ஸில் ஒரு தடவையும் நார்மல் மோடில் ஒரு தடவையும் 10 செகண்ட் ஓட்டி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணி சைடில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுறணும். மறுபடியும் அதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணணும். பல்ஸில் 10 செகண்ட், நார்மலில் 10 செகண்ட் வச்சு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டால் தான் உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து ஒரே மாதிரி சீராக அரைப்படும். அப்படி இல்லைன்னா ஒரு சைடு திப்பியாகவும் இன்னொரு சைடு நைஸாக அரைச்சிருக்கும். இப்போ பேட்சை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ 2வது பேட்சை அரைக்க போகிறோம். பாருங்கள், அதே ப்ராசஸ் தான். பல்ஸில் 10 செகண்ட், நார்மலில் 10 செகண்ட் வச்சு நிப்பாட்டி கேப் விட்டு தான் அரைக்கணும். எதனால் இந்த பவுடர் மிக்ஸி ஜாரில் சைடில் ஒட்டுது அப்படின்னா, நிலக்கடலையிலிருந்தும் எள்ளில் இருந்தும் எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் நமக்கு மிக்சியில் அரைக்கும் போது. அதனால நம்ம அந்த ஒட்டியிருக்கதை எடுத்து விட்டுட்டு நம்ம அரைக்கும் போது இன்னும் நம்ம நல்லா நைஸாக அரைக்க முடியும். அவ்வளோதான். செகண்ட் பேட்சும் அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு நெய், எண்ணெய் எதுவுமே தேவையில்லை. நமக்கு இந்த நிலக்கடலையில் இருக்கிற எண்ணெயும் எள்ளில் இருக்கிற எண்ணெயும் ரொம்பவே போதுமானது. அதுவே போதும். இந்த லட்டை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க செல்ஃப் லைஃபு. இந்த லட்டு 1 வயசு குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். முக்கியமாக பெண்கள், குழந்தைங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும் இந்த லட்டு. ஏன்னா கால்சியமும் அயனும் அவ்வளோ நிறைஞ்சிருக்கு இந்த லட்டில். மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்குற மிட்டாய்கள், இந்த லட்டே கடையில் வாங்கி நீங்கள் கொடுக்கும்போது அதில் அவங்க எப்படியும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லைனா ஜீனி அதிகமாக போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வீட்டிலேயே ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி பாரம்பரிய ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.